சூப்பர் டெம்டிங்காக இருக்க இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி கருப்பு கவுனி அரிசி வச்சு செஞ்சது தான். பார்க்க டல்லாக இருந்தாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் இல்லைனா கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு இது ஒரு 3 வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதாவது ஓவர் நைட் சோக் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் நல்லா சோக்காக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா ஊறின இந்த அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு அரிசி அளந்தால் அதே கப்பில், அதாவது ஒரு டம்ளரில் நம்ம ஊற வச்சுருந்தா தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழஞ்சி வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு இனிப்புக்காக வெல்லம், கரைச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் அளவு கரைச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உதிரியாக வெல்லமாக இருந்ததுன்னா, முழு வெல்லமாக இருந்ததுனாலும் ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கடைசியாக தாளிப்புக்கு நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பர் டேஸ்டியான கவுனி அரிசி சக்கரை பொங்கல் ரெடி. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.